26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தேர்தல் முடிஞ்சா ஏதாவது ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆகும், ஒரு கட்சி எதிர்கட்சி ஆகும். நம்ம எப்படி அடுத்து நம்ம கட்சியை கொண்டு போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அதிமுகல மட்டும் ஒவ்வொரு தேர்தல் முடியும் போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா இந்த தேர்தல் முடிவுல அதிமுக ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது 11வது தோல்வி. இத்தனை தோல்விகளை சந்திச்சதுக்கு பிறகும் அவர் அந்த பொறுப்புல இருக்குமா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ அதிமுக முகாம்ல ஏற்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. திரும்பவும் ஒரு பிளவு நோக்கி அதிமுக போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, என்னதான் நடக்குதுங்க? பிளவு அப்படிங்கிறத விட முக்கியமா என்னன்னா, அதிமுக அப்படின்ற கட்சியில இருந்து தலைமையில இருந்தோ இல்ல அந்த கட்சியில இருந்தோ எடப்பாடி பழனிசாமி அவரை ஓரங்கட்டணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிய அவர்தான் அவரோட தலைமையில கூட்டணி சரியா அமைக்கல. பணம் குறிப்பா முக்கிய பிரச்சனையா இருக்குது. பணம் சரியா செலவு பண்ணல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதிருப்தியா இருக்கு. தேர்தல் முடிவு வந்த அப்புறம் கூட பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டாங்க, தாவேகாவுக்கு தேவைப்பட்டாங்க. அந்த நேரத்துல கூட பேசி ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம். அந்த நேரம் அதிமுகவே ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்றது, இல்லைன்னா திமுக அதிமுக இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவரை சிஎம் ஆக்குறது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது சீனியர்ஸ் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. தொடர்ந்து தப்பான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காருன்றாங்க. ஆமா, என்னன்னா தேர்தல் தோல்வி, படுதோல்வி அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கூட அதிமுக 1 கோடிக்கும் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஏறக்குறைய விஜய் ஆட்சி அமைச்சருக்கான வாக்குகளும் இந்த வாக்குகளும் சில பல லட்சங்கள் அந்த டிஃபரன்ஸ்ல தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா என்னன்னா தொடர்ச்சியா ஆட்சி அதிகாரத்துல இல்லாம இருக்கிறது இருக்குல்ல, தொடர்ச்சியா இப்ப ஏற்கனவே ஒரு 5 வருஷம் இருக்காங்க, இப்ப இதையும் விட்டா இன்னொரு 5 வருஷம் அப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற செலவு மட்டுமே பண்றங்க, வருவாய்க்கு வழி பண்ணீங்கன்னா அப்படிங்கிறது அங்க இருக்கிற சீனியர்ஸ் மத்தியில குறிப்பா பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், விஜயபாஸ்கர், அவங்கள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. தற்போதைக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க. நீங்க கூட பாத்திருப்பீங்க, நத்தம் விஸ்வநாதன், கே சி வீரமணி, அந்த மாதிரி ஒரு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு விஷயம் வருது, நீ ஏன் இதை கைவிடணும், தாவேகாவுக்கு நமக்கு இப்ப எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க, இந்த நேரத்துல நம்ம சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கலாம், எல்லாத்தையுமே கோட்டை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பதவியாவது ஏதாவது கிடைச்சிருக்கும். ஆமா, அமைச்சர் பதவியாவது கிடைச்சிருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்காத சூழல்ல இவங்களே தனியா தாவேகாவோட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க. அப்போ என்னன்னா தாவேகா அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இந்த திமுகவோட கூட்டணி கட்சிகள் இவங்கதான் ஒரு மதச்சார்பற்ற அடையாளம் எதிர்பார்த்தாங்க. ஆமா, இவங்கன்னா பெரிய டிமாண்ட் வைக்க மாட்டாங்க, எதுவும் இருக்காது. இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க நிபந்தனையற்ற ஆதரவு, அமைச்சர் இதெல்லாம் அவங்க கேட்கல. ஆனா அதிமுக உள்ள வரும்போதே டிமாண்டோட தான் உள்ள வருவாங்க. ஏற்கனவே பேசினதுல கூட கிட்டத்தட்ட 8 அமைச்சர் 6 வாரியம் எல்லாம் தரேன்னு சொல்லிதான் பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஆனா அது குறைஞ்சிருச்சு, ஒரு 5 அமைச்சர்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் ஒரு தகவல்கள் எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, தாவேகா தரப்புல நீங்க ஆதரவு தெரிவிங்க, நம்ம மற்ற விஷயங்களை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுதான் நமக்கு தெரியுது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நேத்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுல நடந்த அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல 13 எம்எல்ஏ ஒரு 25 மாவட்ட செயலாளர் தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனா இது நேரம் ஆக ஆக இங்க எதுவுமே நடக்கலன்னப்ப இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா 23 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் கவுண்டிங் கூடிக்கிட்டே போகுது. 13ல இருந்து கிட்டத்தட்ட 23 கிட்ட போயிடுச்சு. ஆட்களும் நிறைய கூட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க ஏதோ ஒரு விஷயம் காட்டப்பட்டது, ஒரு ஆசை காட்டப்பட்டது கூட வச்சுக்கலாம். அமைச்சர் பொறுப்பு நமக்கு கிடைக்கும், வாரியங்கள்லாம் கிடைக்கும், உள்ளாட்சிகள் வந்தா கூட அதுல கூட நம்ம நிறைய விஷயங்கள் கிடைக்கின்றது. அது கொஞ்சம் குறைய இந்த ஆதரவு அப்படிங்கிறது இந்த பக்கம் போயிட்டு எடப்பாடி பக்கமே ஆதரவு திரும்புதுன்னு சொல்றீங்க. திரும்புது அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்க முடியாது. என்ன காரணம்னா, நீங்க இப்பயுமே பாத்தீங்கன்னா 24 எம்எல்ஏக்கள் சி வி சண்முகம், வேலுமணி ஆதரவுல தான் இருக்காங்க. நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பதிய வைக்கணும்னா, அதிமுகல இந்த 2 கோஷ்டி சண்டை நடக்குது அப்படிங்கிறது, 2 பிரிவா இருக்காங்கன்றது இன்று மாலை இன்னைக்கு வரைக்குமே கூட இது அபிஷியலா வரல. பட் சட்டமன்ற குழு தலைவரா தேர்ந்தெடுக்கணும்னு 2 பேரும் போய் தனித்தனியா கொடுக்குறாங்க. அப்பே இது 2 பிளவா இருக்கு. யார் சட்டமன்ற தலைவர் ஆகணும்னு யாரு கொடுக்குறா? இல்ல, நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆகணும் அப்படிங்கிறது இவங்களோட இதா இருக்கு, ஒரு குரூப். ஆமா, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேலுமணி சட்டமன்ற குழு தலைவர், துணைத் தலைவரா திருத்தணி எம்எல்ஏ ஹரி, இவங்களை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் கடிதம் கொடுத்திருக்காங்க. இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்ப சி வி சண்முகம் தரப்பு, எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணா அவங்களுக்கு ஓகே? தலைமைக்கு இவர் சரியா இல்ல, இவர் பொதுச்செயலாளர் பதவி விட்டு விலகணும்ன்றத அவங்க தீவிரமா போர்க்கொடி. எடப்பாடி என்ன சொல்றாரு? அவர் நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் செய்யறது கூட நான் தயார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் என்ன பிரச்சனை முடிஞ்சு போச்சு? ஆனால் அதையே நீங்க சொல்றீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அத கூட நீங்க சொல்லக்கூடாது. ஆமா, அதாவது எப்படின்னா முடிவை நாங்களே எடுக்கிறோம், எவ்வளவு காலத்துக்கு தான் உங்களை நம்பி எல்லாமே கொடுக்கறது, நீங்க அதை சரியா பண்ணல, செலவு சரியா பண்ணல, கூட்டணி சரியா அமைக்கல,
ஒரு மாதிரி வளவலான ஒரு மாதிரி கட்சி போயிட்டு இருக்கு. அதிமுக வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அது வந்து சரி கிடையாது. நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஆக்டிவா கட்சியை வச்சுக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கமா இருக்கு. அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து செட் ஆக மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இவங்க சொல்ற இந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒத்துக்கல அப்படின்னா திரும்பவும் முன்னாடி நடந்த மாதிரி பொதுக்குழு, பொதுச் செயலாளர் தேர்வு, பொதுச் செயலாளர் நீக்கம், ஓபிஎஸ் நீக்கம் மாதிரி எடப்பாடி நீக்கம் வழக்கு போகுமா? நிச்சயமா நடக்கும். நிச்சயமா நடக்கும். என்னன்னா அன்னைக்கு நடந்த ஒரு கூட்டத்திலே பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் வீட்டுல எம்எல்ஏக்கள் கூட்டம் முடிஞ்சோடனே தனியா வந்து கூட்டம் வந்து போட்டாங்க. அப்பவே சென்னையை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், சில முக்கியமான தலைவர்கள் வந்து இபிஎஸ் கிட்ட போயிட்டு நாளைக்கு அவங்க ஒருவேளை விஜய் வந்து தனியா போய் ஆதரவு தெரிவிச்சு, ஏன்னா இப்ப வந்து அவங்க விஜய் போய் சந்திச்சு ஆதரவு தெரிவிக்கிற அந்த மூட்ல வந்து இருந்தாங்க வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு. அப்படி ஒருவேளை அவங்க பண்ணாங்கன்னா நம்ம கட்சியை விட்டு நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் சி.வி. சண்முகம் தரப்புல என்னன்னா, அப்படி ஏதாவது நடந்ததுன்னா, எதுவும் செய்யலைன்னா எடப்பாடி பழனிசாமியும் நம்ம கட்சியை விட்டு நீக்குவோம். ஏன்னா அந்த காலகட்டத்துல பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் இபிஎஸ் கூட்டத்துக்கு போகல. 82 பேர் இருக்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் தான் அங்க வந்து போனாங்க. எம்எல்ஏக்களையும் 47 பேர்ல கிட்டத்தட்ட 13 பேர் தான் போனாங்க. அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் சொன்னாங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்படி என்ன எடுத்துக்கிட்டாலும் மதியம் தான் கூட்ட ஆரம்பிக்கிறாங்க 12:30 மணிக்கு. 3:30 மணி வரைக்குமே கூட இப்படி ஒரு இழுபறியான சூழல் தான் வந்து போயிட்டு இருந்தது. அதனால அப்படி நீக்கினா நம்ம கட்சியை விட்டு நீக்குவோம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு எல்லா கட்சி இதுலயும் நம்ம வந்து வெளிப்படையா பார்த்திருக்கோம். அதிகமான எம்எல்ஏக்கள், அதிகமான நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கட்சிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் ஓபிஎஸ் வெளியே அனுப்புனாங்க. கரெக்டா அதே மாதிரிதான் இப்போ ஒரு நிலைமை எடப்பாடிக்கே வந்திருக்கு. ஆமா, நிச்சயமா வாழ்க்கை ஒரு சக்கரம் அப்படின்னு விஜய் டைலாக் வர மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப நடந்து இல்ல. அவர் வீட்டு வாசல்லே நின்று சிலர் வந்து பேசும்போது அதை தான் சொல்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சசிகலாவை, டிடிவி தினகரனை, செங்கோட்டையனை, ஓபிஎஸ்ஐ இப்படி எவ்வளவு பேரை வந்து அவர் வந்து கட்சி விட்டு நீக்கியிருக்காரு அப்படின்னும் போது இது அவருக்கு இப்ப நடக்குது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்கணும். ஒருவேளை அவங்களை எல்லாம் சேர்த்திருந்தா இது நடந்திருக்காது எடப்பாடிக்கு. இல்ல, என்ன ஒரு விஷயம்னா, நீங்க அவங்க எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படிங்கறத இதே அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னாங்க. நமக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். அது நியூஸ் வந்தது. பின்னாடி வந்து அதை வந்து ஏத்துக்கவும் செஞ்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். செங்கோட்டையன் கூட வெளிப்படையாவே அதை சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அதாவது தேவையான நேரத்துல தேவையான முடிவை இவர் எடுக்கிறது இல்லை அப்படிங்கறது அவங்களோட பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இந்த திமுகவோட பேச்சுவார்த்தை போலாம்னு யோசிக்கிற எடப்பாடி அதுக்கு ஓபிஎஸ் சசிகலாவே சேர்த்திருக்கலாமே, அரசியல் என்ன வேணா நடந்திருக்குமே அப்படிங்கறதுதான் என்னன்னா, இதுல நீங்க அந்த முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக தரப்புல சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் முன்வைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இவர் முழுக்க இவரோட சுயநலமா தான் இருக்காரு, இவரோட தனிப்பட்ட விஷயங்களுக்காக தான் வந்து பார்க்கிறாரு, இவரை மட்டுமே யோசிக்கிறாரு, கட்சி இவர்கிட்ட இருந்தா போதும்னு யோசிக்கிறாரே தவிர கட்சியோட வெற்றிக்காகவோ கட்சியோட நலனுக்காகவோ அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆரம்பத்துல வந்து விஜய்க்கு வந்து நம்ம ஒரு 90 சீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம்னா கூட அந்த பக்கம் வந்து வந்திருப்பாங்க. இவர் 20 சீட்டு 30 சீட்டுன்னு பேசணும்னு தான் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து பெருசா வந்து ஆகல, டேக் ஆஃப் வந்து ஆகல. அதனால இவர் வந்து இப்படியே ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன சூழல் புரிஞ்சுக்காம அவர் நடக்கிறாரு. எங்க ஊர்லயே வந்து அவ்வளவு பசங்க வந்து தாவேக்கால போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு பகுதியிலுமே சேர்ந்துகிட்டு இருக்காங்க, பெருவாரியான ஆதரவு இருக்கு, நாங்க கிரவுண்ட்ல இருக்கோம். நாங்க வந்து அவர்கிட்ட போய் சொன்னப்ப கூட அவரோட அந்த சீரியஸ்னஸ் வந்து அவருக்கு புரியல. சோ அதுதான் இங்க வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஒருவேளை திரும்பவும் அதிமுக பிளவுபட்டுச்சு அப்படின்னா சின்னம் பிரச்சனை திரும்ப வருமா? ஏன்னா அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு. ஆமா, நிச்சயமா வரும். நீங்க வந்து சின்னம் என்ன இல்ல, முக்கியமான ஒரு விஷயம், நீங்க சின்னம் பத்தி பேசினதால நான் சொல்றேன். டெல்லியோட ஆதரவு அப்படிங்கிறது வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்புக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து வேலுமணி அவர் வந்து பாஜகவோட அந்த ஒரு நட்புறவுல இருக்கிறவர் தான். அது நமக்கு எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம்தான். அதையும் தாண்டி சி.வி. சண்முகமுமே இப்போ வந்து எம்பி பதவி ராஜினாமா பண்ண போனாரு. சி.பி. ராதாகிருஷ்ணன் மூலமா அவர் வந்து கொஞ்சம் பாஜகவோட அந்த இதுல இருக்காரு அப்படியான தகவல்களுமே நமக்கு வந்து வருது. ஏன்னா சமீப நாட்களா அவருமே கொஞ்சம் நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிற விஷயங்களுமே நமக்கு வருது. அதையும் தாண்டி நிறைய முன்னணி தலைவர்களுமே பாத்தீங்கன்னா இவங்க தரப்புல தான் ஆதரிக்கிறாங்க. இப்போதைக்கு துணை பொதுச்செயலாளர் பார்த்தா நத்தம் விஸ்வநாதன் இருக்காரு, எல்லோருமே உங்களை தான் ஆதரிக்கிறாங்க. அதனால வந்து டெல்லியோட ஆதரவு அப்படிங்கிறது வந்து அவங்க தரப்புக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒண்ணு சொல்ல போனா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நம்ம நிறைய முடிவுகளை செய்ய முடியல அப்படின்னு டெல்லி தலைமை யோசிக்குது அப்படிங்கிற விஷயங்களுமே வந்து இருக்கு. அதனால பிஜேபிக்கு வந்து ஜெயிக்க முடியாத தொகுதிகளை ஒதுக்குனதுல ஆரம்பிச்சு ஓபிஎஸ் அவங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னதுல இருந்து தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுட்டே இருந்தாரு எடப்பாடி. ஆமா, அதனால இவங்க வந்து இது கொஞ்சம் ஃபேவரா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை இந்த தரப்பு ஏதோ ஒண்ணு முடிவு எடுக்கிறாங்க, ஒண்ணு செய்யறாங்க, பொதுச்செயலாளரா தேர்ந்தெடுக்கணும்னா கூட அதுல வேலுமணியை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் சொல்றாங்க. ஃபண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கூட அதிமுக சமீபத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர்
பல கட்சிகளுக்கு நிதி அளித்த ஒரு பிரமுகர் வந்து அதிமுக சேர்ந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க. அவங்க மூலமாவும் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. ஸோ ஒருவேளை அதிமுக பிளவுபட்டுருச்சு அப்படின்னா அதனுடைய எதிர்காலம் என்ன? எதிர்காலம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே வந்து நிறைய டேமேஜஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நீங்க வந்து பல இடங்கள்ல வந்து வாக்குகள், இப்ப சசிகலா கூட கணிசமான வாக்குகளை வந்து பிரிச்சிருக்காங்க. ஓபிஎஸ் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு, செங்கோட்டையன் வந்து தாவேக்கா போயிட்டாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. என்னன்னா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமியால கட்சியை விட்டு நீக்கப்பட்ட செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து தாவேக்கால அமைச்சராயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து ஒன்றிணைக்கணும், எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு கடுமையான முயற்சி செஞ்சு தோத்து போன ஜேசிடி பிரபாகர் இன்னைக்கு வந்து சட்டசபையோட சபாநாயகர் ஆயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியால சீட்டு கொடுக்கப்படாத ரெட்டியார்பட்டி நாராயணனும் சோழவந்தானை சேர்ந்த கருப்பையாவோ இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க, தற்காலிக சபாநாயகர் கூட ஆயிட்டாரு. அப்ப இந்த விஷயம் வந்து அதிமுக இருக்கிறவங்களுக்கு இது வந்து தோணும். இந்த ஓபிஎஸ் ஒரத்த நாட்டுல வைத்தியலிங்கம் அதெல்லாம் விட்டீங்களா? அவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, ஆனா அவங்க அதிகாரத்துல இல்ல. அட்லீஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற அளவுல மனோஜ் பாண்டியன் ஜெயிச்சிருக்காரு. அதுவுமே ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தாவேக்காவை நோக்கி அவங்க நகர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. எவ்வளவு காலம் தான் நம்ம செலவழிச்சுக்கிட்டே இருக்குது, எவ்வளவு காலம் தான் நம்ம தோற்கிறது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னும் சொல்ல போனா விஜய்க்கு இப்ப கிடைச்சிருக்க ஆதரவு அப்படிங்கறத அதிமுக இருக்கிறவங்க சாதாரணமா பார்க்கல. நீங்க டிஎம்கேல இருக்கிறவங்க கூட ஒரு ஐடியாலஜிக்கலா பார்க்கிறது, இல்ல இப்படிதான் நடக்குது, ஃபேக்சுவலா பகுத்து அதை என்னன்னு பாக்குறது, இவ்வளவு ஓட்டு தான் வந்திருக்கு, இவ்வளவுதான் நடந்திருக்கு, இது ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து இது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அந்த நினைக்கிற இடத்துல கூட அதிமுக யாரும் இல்ல. அவங்க வந்து உடனடியா பவருக்கு வந்துட்டாரு, அவ்வளவுதான், ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க, அமைச்சர்கள் ஆயிட்டாங்க, எல்லாமே நடக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து அதை விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து நிச்சயமா வந்துடும். இப்ப அவங்க தாவேக்காவை ஆதரிக்கிற கூட விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, பாவம், தமிழ்நாட்டுக்காக கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவர் ஆட்சியை காப்பாத்துவோம்னா காப்பாத்துறாங்க இல்ல. அவங்க வந்து இதன் மூலமா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், நம்ம என்ன கிடைக்கும் அப்படிங்கறதான் சொன்னது ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸா பாக்குறேன். ஏன்னா தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்னு டிஸ்கஷன் போகும்போது அதிமுகவுல இருந்து தான் ஒரு செட்டு பிரிஞ்சு நம்ம போய் ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா திமுகவுல இருந்து ஆதரவு நம்ம தாவேக்காவுக்கு கொடுப்போம் அப்படின்னு எந்த ஒரு தனிப்பட்ட குரலுமே எழல, எந்த பிளவுமே ஏற்படல. இதுல இருந்தே தெரியுது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, என்னன்னா இன்னொரு ஒரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, ஒருவேளை திமுகக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் நடந்திருந்தாலுமே கூட அது தலைமை அவங்க முடிவு, அவ்வளவுதான், அதுக்குள்ளேயே அது வந்து முடிஞ்சிருது. அதை தாண்டி வெளியில வரல. என்னன்னா ஒப்பீட்டளவுல கட்சி வந்து கட்டுக்கோப்பா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒரு நிலையான ஒரு தலைமை இல்லாததான் கடந்த 5 ஆண்டுகளாக பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு அதிமுக. இல்ல, நிலையான ஒரு தலைமை அப்படின்னா இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. அவர் வந்து 4.5 வருஷம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது அவருக்கு வந்து சப்போர்ட் இருந்தது, ரொம்ப ஒரு இது இருந்தது. அதனோட நீட்சி அப்படிங்கிறது உடனே நீர்த்து போகாதுல்ல. ஒரு ஆட்சியில இருந்திருக்காரு அவர் வந்து, இதற்கு முந்தைய அதிமுக தலைவர்கள் போல் இல்லாம அவங்க சுதந்திரமா செயல்பட்டாங்க. எப்படி திமுகல வந்து அங்கங்க அதிகார மையங்களா இருப்பாங்களோ அப்படி இருந்தாங்க. பொருளாதார ரீதியாகவும் அவங்கவுங்க சுதந்திரமா இருந்தாங்க. அதன் பொருட்டு என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து அதை வந்து அந்த நீட்சி அப்படிங்கிறது கொஞ்ச காலம் இருந்தது. அடுத்து ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு, ஒரு முடிவு வந்துருச்சு, ரிசல்ட்டே வந்துருச்சு, இதுக்கு மேல இங்க எதுவுமே நடக்காது அப்படிங்கறத அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதுதான் இதுக்கான ஒரு காரணமா இருக்கு. சோ கட்சிக்கு உடனடியாக ஒரு மாற்றம் தேவை, நல்ல தலைமை தேவை, வேற தலைமை தேவை, இன்னும் கட்சி உயிர்ப்போட இருக்கணும் அப்படின்னா அந்த மாற்றங்கள்லாம் அவசியம் அப்படின்னு ஒரு குரூப் விரும்புது. ஆமா, அவங்க விரும்புறாங்க. நிச்சயமா இதுல வந்து என்னன்னா, இப்ப நம்ம சிவி சண்முகம் போன்றவரை வந்து வெறுமனே வந்து ஆட்சி அதிகாரத்துக்காக இவர் வந்து இது பண்றாரு, வெறுமனே வந்து ஒரு பதவிக்காக இது பண்றாரு அப்படிங்கறதோட மட்டுமே யாரும் வந்து சுருக்கி பார்க்க மாட்டாங்க. பொதுவாவே அதிமுக இருக்கிறவங்க கிட்டே நீங்க பேசுனீங்கன்னா கூட அவர் வந்து உண்மையிலே கட்சியோட வந்து விசுவாசி, எல்லா காலகட்டத்திலயுமே கட்சிக்கு வந்து ஒரு விஷயம்னா அவர் செய்வாரு. தனிப்பட்ட முறையில அவரோட சில குணநலன்கள், வார்த்தைகள் வந்து ஒரு மாதிரி தடிப்பா இருந்தாலுமே கூட கட்சி மேல ஒரு உண்மையான விசுவாசி, நிறைய கட்சிக்காக இறங்கி செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. அப்படிதான் எடப்பாடியும் சொன்னாங்க விசுவாசின்ட்டு. ஆனா அவருடைய ஹிஸ்டரிலாம் எடுத்து நமக்கு தெரியும். சோ மாற்றம் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டு மக்களே வேற ஒரு கட்சிக்கு வாய்ப்பு தரணும்னு யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய தலைமை மாறணும்னு நினைக்கிறதுல வந்து நிறைய நியாயங்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகும். சோ பாப்போம் அதை எடப்பாடி புரிஞ்சுக்கிறாரா, இவங்க வந்து ஏத்துக்கிறாங்களா அதை அப்படிங்கிறது. இல்ல, இன்னொன்னு நான் ஒரே ஒரு விஷயம், ஓபிஎஸ் இரட்டை தலைமை இந்த பிரச்சனைக்கு இடையிலான அந்த வேறுபாடு அப்படின்னு ஒரு விஷயம் என்ன பாக்குறேன்னா, ஓபிஎஸ் வந்து பிரியும் போது பாத்தீங்கன்னா வைத்திலிங்கம் இருந்தாரு. வைத்திலிங்கம் அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய பவர்ஃபுல்லா இருந்தாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அது போக பாத்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் தான். மற்ற யாரும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆட்களா இல்ல. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 எம்எல்ஏக்கள் வந்து சிவி சண்முகம் பக்கம் வந்து இருக்காங்க. வட தமிழ்நாட்டுல ஜெயிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வேலுமணி
அந்த முந்தைய அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஆளா பார்க்கப்பட்டவர் அவர் இருக்காரு. KC வீரமணி இருக்காரு. KP அன்பழகன் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர் வந்து இருக்காரு. அப்படி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. முக்கிய நத்தம் விஸ்வநாதன் இருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு அதிகார மையமா இருந்தவர். MR விஜயபாஸ்கர் அவர் இருக்காரு. அவர் வந்து ஒரு மினிஸ்டரா இருந்தவர் அப்படின்னு சொல்லி காமராஜ் இருக்காரு. சோ ரொம்ப வந்து முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த பக்கம். இல்ல அந்த ஏற்கனவே இரட்டை தலைமை பிரச்சனை வரும்போதும் ஓபிஎஸ் பின்னாடி ஒரு கூட்டம் போச்சு. ஆமா. ஆனா எடப்பாடி அதை வந்து எடப்பாடி திரும்பவும் கன்வெர்ட் பண்ணி தன் பக்கம் வந்து மாத்தினார். இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடப்பாடிக்கு இருக்கு. இல்ல, அதாவது வந்து OPS வந்து தர்ம யுத்தம் நடத்தும் போது அவர் பின்னாடி வந்து நிறைய பேர் போனாங்க. பட் இந்த பிரச்சனை நடக்கும்போது யாரும் பெரிதா வந்து அவரை வந்து நம்பி அப்படி ஒன்றும் போகல. முக்கியமான தலைவர்கள் யாரும் போல. பேச்சுவார்த்தை அந்த காலகட்டத்துல வந்து மாறி மாறி போனது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தர்மயுத்தம் நடத்தும் போதே கூட ஒரு போனாங்க, திரும்பி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. இப்ப அந்த சூழல் இருக்கா? இப்ப அந்த சூழல் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா பெருவாரியான ஆட்கள் வந்து இந்த என்னன்னா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொருவருமே வந்து தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமியால அவங்க மாவட்டத்துல ஏதோ ஒரு இதுலயே வந்து பாதிப்படைஞ்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இது வந்து ஒரு தீர்வா இருக்கிறது. நீங்க உதாரணத்துக்கு தலவாய் சுந்தரம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து சமாதானத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அனுப்புறாரு. தலவாய் சுந்தரம், சேலம் இளங்கோவன், இந்த மாதிரி ஒரு அகில கிருஷ்ணமூர்த்தி, RB உதயகுமார், இந்த மாதிரி ஒரு 5 பேர் போறாங்க. போற நேரத்துல வந்து அவர் வந்து கேக்குறாரு, உன்னையவே வந்து பதவி விட்டு கட்சியை விட்டு நீக்கினாரு அவரு. தலவாய் சுந்தரம் பார்த்து உங்களே நீக்கினாரு, நீங்க RSS கூட்டத்துக்கு போனீங்கன்னு அப்படின்னு. எல்லாருமே இண்டிவிஜுவலா ஏதோ ஒரு வகையிலுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு தேவை அப்படிங்கிறது உருவாது. எப்படி வந்து இந்தியா கூட்டணி வந்து கொள்கை கோட்பாடு எல்லாருக்கும் ஒன்னா சேர்றதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறத தாண்டி எல்லாராலுமே ஏதோ ஒரு வகையில பிஜேபி எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப உள்ள சூழலுமே ஏறக்குறைய வந்து அப்படிதான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிற ஆதரவாளர்கள் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவங்க பக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க சென்னையில இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆதரவுல தான் இருக்காங்க. மூத்த தலைவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா OS மணியன் வந்து அவர் கூட இருக்காரு. அதே போல வந்து திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் வந்து அவர் கூட தான் வந்து இருக்காரு. MLA-க்களா நம்ம பார்த்தோம்னா கூட திருவண்ணாமலை பகுதியை ஒட்டிய MLA-க்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஜெயசுதா இவங்க எல்லாம் இருக்காங்க. சேலத்துல வெற்றி பெற்ற MLA-க்கள் அவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. அப்புறம் அந்தந்த பகுதியில கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படின்ற மாதிரியான அளவுக்கு தான் வந்து இருக்கிறதே வந்து பார்க்கிறோம். முக்கியமான நிர்வாகிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி, வளர்மதி, கோகுலேந்திரா இவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. தம்பிதுரை கூட தற்போது வரைக்கும் அவருக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ MLA-க்களா இவங்க எல்லாருமே இருக்காங்க. பட் முன்னாள் அமைச்சர்களா இருந்து இப்ப MLA-க்களா வெற்றி பெற்றிருக்கிறதுல பார்த்தோம்னா பெரும்பான்மையா CV சண்முகம் பக்கம் இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகே, இப்படிப்பட்ட மோதல்கள் தொடர்ந்து அதிமுக நடந்துகிட்டே இருக்கு. தொடர் தோல்விகளும் பார்த்துட்டாங்க. இனி எதிர்காலம் அதிமுகவுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எதிர்காலம் அப்படின்னா நான் இப்போ வரைக்குமே அதிமுகவுக்கு விழுந்த அந்த 1 கோடி 1.25 கோடி 1 கோடிக்கு மேலான அந்த வாக்குகளுக்கு வந்து இரட்டை இலை சின்னம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். எல்லாவற்றையும் தாண்டி எப்படி வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த வேட்பாளர் நின்னாரு, அவர் யாரு, அவர் பேர் என்ன, இன்னும் சொல்ல போனா ஆணா பெண்ணா, அவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர், அதெல்லாம் கூட பார்க்காம நேரடியாக விஜய்க்கு வந்து வாக்குகள் விழுந்ததோ, பெரும்பாலும் நேரடியாக விஜய்க்கு வந்து வாக்குகள் விழுந்ததோ, அதே போல அதிமுகலையும் அந்தந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கான அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி இரட்டை இலைக்கு ஓட்டு போடுற அப்படிங்கிற பழக்கம் வந்து நிச்சயமா இருக்கு. இல்ல அந்த விசிலுக்கு முன்னாடி ரெட்டலை நிக்குமா? அதுக்கப்புறம் இல்ல, விசிலுக்கு முன்னாடி ரெட்டலை அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப சவாலான விஷயம்தான். அது வந்து நம்ம எதிர்காலம் இருக்கு, விஜய் வந்து எந்த அளவுக்கு ஆட்சி பண்றாரு, அவரோட ஆட்சி எப்படி போகுது, திமுகவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு, எல்லா விஷயங்களும் கணக்குல இருக்கு. ஆனா அதிமுகவோட சின்னம் யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் இருக்கும். இன்னும் என்ன ஒரே விஷயம்னா, மேலும் மேலும் துண்டாயிட்டே இருந்தா அந்த பவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையதான் செய்யும். இன்னுமே நீங்க ஏற்கனவே சேலத்துல ஜெயிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப ஏதோ ஒரு பிரிவு வருது, சேலம் வந்து தனித்து விடப்படுதுன்னா அங்க வேற யாராவது வாக்காளர்கள் வேட்பாளர் நின்றாங்கன்னா இன்னும் வந்து கட்சி வந்து துண்டாக துண்டாக பலத்தை இழந்துகிட்டே தானே போகும். சவுத்துல வந்து 3 இடத்துல நம்ம தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த முறை வந்து. அது எதிர்பார்த்ததான், நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே கணிச்சது அவங்க சவுத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல. ஆமா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மதுரை வந்து அதிமுக கோட்டை, ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. சோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? OPS ஒரு காரணமா இருப்பாரு, சசிகலா ஒரு காரணமா இருப்பாங்க, நிறைய காரணங்கள், டிடிவி ஒரு காரணமா இருப்பாரு, அமமுக ஒரு காரணமா இருப்பாங்க, எல்லாமே ஒரு காரணங்கள் இருக்கும். அதே போல இன்னொரு பிளவு வந்துச்சுன்னா அது இன்னமுமே இருக்கிற வெற்றிக்குமே வந்து வேட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகே, பாப்போம் இந்த உட்கட்சி பிரச்சனை எங்க போய் முடியுது அப்படின்னு. ஆமா, உதாரணமா ஒரே விஷயம் சொல்லணும்னா, ஒரு உச்ச நட்சத்திரமா 60-70கள்ல இருந்த ஒரு நடிகரோட கட்சியோட வருகை வந்து அது வரைக்கும் தமிழ்நாட்டுல கோலோச்சுக்கிட்டு இருந்த காங்கிரஸ்க்கு வந்து முடிவு கட்டுச்சு. அதே போல அப்படி ஒரு உச்ச நட்சத்திரம் தொடங்கிய கட்சி வந்து தமிழ்நாட்டை
30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செஞ்சாங்க. அவரோட மறைவுக்கு பிறகு அதே துறையில வந்து ஒரு ஆளுமையா இருந்த ஜெயலலிதா அவங்களோட கட்சியை கட்டமைச்சாங்க. தொடர் வெற்றி அப்படிங்கறத கூட சாத்தியப்படுத்தினாங்க. ஆனா தற்போது இன்னொரு உச்ச நட்சத்திரம் வந்து இன்னும் ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஒரு நடிகரால் தொடங்கப்பட்ட கட்சிக்கு வந்து ஏறக்குறைய ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்காரு. இல்ல வந்து அந்த முடிவுகளை நோக்கி தள்ளி இருக்காரு அப்படிங்கறதான் நிச்சயமா பார்க்க முடியுது. முக்கியமான ஒரு விஷயமா நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே விஜய் வந்து 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒண்ணு திமுக, இன்னொன்னு தாவேகா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த காலகட்டத்திலயுமே வந்து அதிமுக வந்து பெருசா அதுக்கான ஒரு ரோல்ல வந்து எதுவுமே பண்ணல. பல்வேறு இடங்கள்ல வந்து எதிர்வினை அப்படிங்கறதை கூட வந்து எதுவுமே செய்யல. அதெல்லாம் நிச்சயமா செஞ்சிருக்கணும் அப்படின்னும் போதுதான் அங்கே வந்து தங்களோட இடத்த வந்து நிறுத்தி இருக்க முடியும். அந்த இடத்துல வந்து நீங்க திமுக அதிமுக ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு போக, விஜய்க்கான ஆதரவு வந்து தனியா அப்படி போயிருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதனால வந்து இவங்க இந்த காலகட்டத்துல கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கறது தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஓகே, சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுகவுல பிளவு ஏற்படுதா, இல்ல சுமூகமாக இல்ல நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்களா அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.